பேரவைத் தலைவர் அவர்களே, கை தூக்கி கையே வலிக்குது பேரவைத் தலைவர். இல்ல அதெல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ரவி உட்காருங்க. நீங்க கேபி அன்பழகன் உட்காருங்க. கை சோமான பிறகு நான் கூப்பிடுறேன். கை சோமாவிட்டு கேபி அன்பழகன் கேள்வி கேட்கலாம், அடுத்த கேள்விக்கு போயிருவேன். உட்காருங்க. நான் அடுத்த கை சோமாவிட்டு முதல்ல நீங்க கேபி அன்பழகன் கேள்வி கேட்கலாம், வேற ஆளுக்கு சொல்லணுமா? நான் அவை முன்னவர். பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் கேள்வி நேரத்திலே துணை கேள்வி கேட்பதில் தவறில்லை. அதுக்காக தான் கேள்வி நேரம் வச்சிருக்கோம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள் என்று தெரியும். ஆங்காங்கு இருக்க இந்த கட்சிக்கு கேள்வி வருது. அதனால மாண்புமிகு எதிர்கட்சியில் இருக்கிற நண்பர்கள் அதிகமாக கொடுக்கணும்னு நானே கூட சொல்லியிருக்கேன், அதிகமாக கேள்வி கொடுங்க. ஆனால் அதற்காக ஒவ்வொருவரும் உங்களை எழுந்து நின்று உங்களை நையாண்டி செய்வது இந்த மரபல்ல. இது சாதாரணமாக இருக்கலாம் நீங்கள், ஆனால் உட்கார்ந்து இருக்கிற இடம் மாண்பை காக்கின்ற இடம். எனவே அருள் கூர்ந்து நையாண்டி செய்யக்கூடாது. கேள்வி கேட்கலாம். இல்ல, அதே மாண்புமிகு உறுப்பினருக்கு 3 துணை கேள்வி கொடுத்திருக்கிறேன். 3 மெயின் கேள்வி கொடுத்து அதுல 6 கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்தம் 9 கேள்வி கேட்டிருக்காங்க. உங்க கட்சியிலே KA பாண்டியன் ஒரே ஒரு கேள்வி இதுவரை கேட்கல. இன்னைக்கு தான் ஒரு துணை கேள்வி கொடுத்திருக்கேன். அதுக்கே அருண்மொழி தேவன் இறங்கியான்னு தரல. இப்படி 10 பேர் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஏன் உரிமை, நான் யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணுங்கிறது அந்த ஆட்சி. அதை தான் சபாநாயகரும் கடைபிடிச்சு எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. மாண்புமிகு உறுப்பினர் KP அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிட்டாண்டள்ளி, மகேந்திரமங்கலம், பிக்கநெல்லி, ஜக்கசமுத்திரம் ஆகிய 4 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதி மலைப்பகுதியாகவும் வனப்பகுதியாகவும் இருக்கிறது. அந்த பகுதியானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ராயகோட்டை உதவி பொறியாளர் அலுவலகத்திலும் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குட்டிகானூர் உதவி பொறியாளர் அலுவலகத்திலும் சேர்ந்த பகுதிகளாக இணைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அதை ஒட்டுமொத்தமாக ஜக்கசமுத்திரம் பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஜக்கசமுத்திரம் அலுவலகத்திலே இன்றைக்கு 350க்கு மேற்பட்ட மின்மாற்றிகளும் அதே போல மின் இணைப்புகள் 25,000க்கு மேற்பட்ட மின் இணைப்புகளும் இருக்கிறது. ஆகவே அதே பகுதி மலைப்பகுதியும் வனப்பகுதியும் சார்ந்த மக்கள் பயனடைவதற்கு வகையிலே ஜிட்டாண்டல்லியை மையமாக கொண்டு ஒரு உதவி பொறியாளர் அலுவலகம் புதிதாக துவக்க மாண்புமிகு அமைச்சர் முன்வருவாரா என்று கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் அதே போல பாலக்கோடு கிராம பகுதியில் இருக்கின்ற அலுவலகம் வெள்ளிச்சந்தையில் இருந்து 20 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கிறது. அந்த வெள்ளிச்சந்தை சுற்றி இருக்கிற பகுதிகளை எல்லாம் அதில் சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே அதையும் வெள்ளிச்சந்தை மையமாக கொண்டு அதிலும் மின்மாற்றிகளும் மின் இணைப்புகளும் கூடுதலாக இருக்கிறது. ஆகவே வெள்ளிச்சந்தை மையமாக கொண்டு ஒரு அலுவலகமும் அதே போல காரிமங்கலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி சுற்று வட்டாரங்கள் இருக்கின்ற பகுதி எல்லாம் மாட்லாம்பட்டியில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. ஆக மாட்லாம்பட்டியிலிருந்து கொஞ்சம் பிரித்தும் காரிமங்கலத்திலிருந்து கொஞ்சம் பிரித்தும் கரகோடலியை மையமாக கொண்டு ஒரு உதவி பொறியாளர் அலுவலகமும் ஆக இந்த 3 அலுவலகங்களை கொடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மலைப்பகுதிகளில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி சீரான மின் விநியோகத்திற்கான உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மின்மாற்றிகளுடைய எண்ணிக்கையை கவனத்திலே கொண்டு துறையினுடைய அதிகாரிகளிடத்திலே எடுத்து சொல்லி 3 புதிய அலுவலகங்களை கேட்டிருக்கின்றார். இந்த ஆண்டு 3 அலுவலகங்கள் முடியாவிட்டாலும் கூட முன்னுரிமை கொடுத்து முதல் கட்டமாக 1 அல்லது 2 இந்த ஆண்டு எடுத்துக்கொள்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 பகுதியிலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அங்கே கூடிய மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கை மின்மாற்றிகளுடைய எண்ணிக்கையை கவனத்திலே கொண்டு குறைந்தபட்சம் 140 மின்மாற்றிகள் இருந்தால் புதிய அலுவலகம் தொடங்குவதற்கான அரசு கருத்துரு இருக்கிறது. எனவே அதை முன்னுரிமை கொடுத்து அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கும்பகோணம் தொகுதிக்கு இதுவரையிலும் விவசாயிகளுக்கு ஒரு 500 விவசாயிகளுக்கு பம்பு செட்டு இலவசமாக வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு 20 ஊராட்சிகள் சோழபுரம், நீலத்தனூர், திருநெல்லூர், அத்தியூர், அகரத்தூர், உத்தமதானி, குருகூர், களம்பரம், கோவிலாச்சேரி, கள்ளப்புலியூர் போன்ற பல்வேறு ஊராட்சிகளுக்கு குறைந்த மின்னழுத்தம் இருக்கிற காரணத்தினால் ஒரு துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். மாண்புமிகு அமைச்சருடைய அவருடைய துறைக்கு வந்திருக்கிறது. அது மாவட்ட ஆட்சியருடைய கருத்துரு கேட்டிருக்கிறார்கள். அங்கே உத்தமதானியில் இடம் இருக்கிற காரணத்தினால்
அந்த இடத்தினை தேர்வு செய்து எண்டஃபார்ம் வழங்கி இந்த கூட்டத்தொடரிலே அனுமதி வழங்குவார் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,